கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இல்லையா? இங்கே நான் பார்க்குறோம், பவுலடியார் எபேஸ் சபைக்கு எழுதுகிற ஆலோசனை பல உண்டு. அதில் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாதான், பாவம் செய்யக்கூடாது சொல்கிறார். ஆவியானவர் அதுதான் உணர்த்துறார். காரணம், இன்றைக்கு அநேக கொள்ளை, மரணத்துக்கெல்லாம் காரணம், கொலைக்கு காரணம் கோபம். காயேன் ஆவேலை கொன்றது கூட ஆவேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால் ஆண்டவர் மேலே இருந்த கோபத்தை சகோதரர் மேலே காட்டிட்டார். ஆவேலை கொன்று போட்ட முதல் கொலைக்காரன் காயேன். ஆண்டவர் கேட்குறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மையிலேயோ பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்குன்னு சொல்கிறார். பாருங்க, அங்கே கோபத்தினால தன்னுடைய சொந்த சகோதரன் என்று கூட பாராமல் கொலை பண்ணிட்டான். இன்றைக்கி உலகத்தில் நிறைய கொலைகள் நடக்குது. தினமும் செய்தித்தாளில், டிவி நியூஸு கொலை இல்லாமல் இல்லை. தகப்பன் மகனை கொல்றது, மகன் தகப்பனை கொல்றது, பேரன் பாட்டி பாட்டியை கொல்றது, நிறைய மாமூலாயிடுச்சு, மெலிவாயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் கோபம். அதுதான் பவுலடியார் சொல்லார், கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே உங்கள் கோபம் என்ன பண்ணணுமா, சூரியன் மறையிறதுக்குள்ள தனிஞ்சு போகணும். இங்கே நிறைய பேர் இந்த கோபத்தோட டென்ஷனோட படுக்கிறதுனால ஏற்படுகிற நிலைமை என்னன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக், டென்ஷனோட படுக்கிறதுனால. அதனால தான் சொல்கிறாரு, சூரியன் மறையங்காட்டி உங்களுடைய டென்ஷன் கோபம் தனிஞ்சு போகணும். ஆகவே இன்றைக்கி கொடுக்குற ஆவியானவர் ஆலோசனை நாம் கேட்டு நம்ம கோபம் கொள்ளாதபடிக்கு சாந்த குணமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல ஆலோசனைக்கான வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் கோபம் கொள்ளாதபடிக்கு கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடிய பலனை தாரும், சாந்த குணத்தை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.